மழை சிலருக்கு ஒரு நினைவாக இருக்கும், சிலருக்கு ஒரு கதையாக இருக்கும். ஆனால் அர்ஜுனனுக்கும் அனன்யாவுக்கும் அது ஒரு காதலின் ஆரம்பம். சென்னை மாநகரம். மழை நிற்கவே இல்லை, பெய்து கொண்டே இருந்தது. அந்த நேரம் அனன்யா மழையில் நனைந்தபடி பைக் ஓட்டிக்கொண்டு வந்தாள். ஒரு நொடியில் அவள் பேலன்ஸ் இழந்து கீழே விழுந்தாள். அந்த நேரம் ஒரு கை அவளை தூக்கினது. அது அர்ஜுன். அவளின் முடி மழையில் நனைந்து முகத்தில் விழுந்தது. அவள் கண்களில் கொஞ்சம் தயக்கமும் கொஞ்சம் தைரியமும் இருந்தது. ஆனால் அந்த பார்வை அர்ஜுனனின் இதயத்தை வேகமாக படபடவென்று துடிக்க வைத்தது. அர்ஜுன் அனன்யாவை அருகில் இருக்கும் டீ கடைக்கு கூட்டிட்டு போனான். அனன்யா தன் நனைந்த கூந்தலை சரி செய்து கொண்டிருந்தாள். ஆனால் அதை பார்க்கக்கூடாது என்று அர்ஜுன் முயற்சித்தான். ஆனால் அர்ஜுனனின் பார்வை மீண்டும் மீண்டும் அவளிடமே திரும்பியது. அனன்யா, என்ன இப்படி பார்க்குறீங்க என்று அவள் கேட்டாள். அர்ஜுன், ஏன் பார்க்கக்கூடாதா என்று சொன்னான். அந்த சின்ன சிரிப்பும் அந்த சின்ன அமைதியும் அவர்களுக்குள் ஒரு புதிய உணர்வை உருவாக்கியது. அந்த சந்திப்பு அவர்களுக்கு ஒரு புதிய பழக்கமாக மாறியது. பீச்சுக்கு செல்வது, லேட் நைட் ஃபோன் பேசுவது, லாங் டிரைவ் என அவர்கள் ஜாலியாக இருந்தார்கள். ஒரு இரவு அனன்யா அர்ஜுன் பக்கத்தில் நின்றிருந்தாள். அப்பொழுது அவளின் மேலிருந்து வந்த வாசனை அர்ஜுனுக்கு ஒரு புதிய உணர்வை கொடுத்தது. அவன் மெதுவாக அவள் கையை பிடித்தான். அனன்யா கேட்டாள், அர்ஜுன், இது சரியா? அர்ஜுன், தெரியல, ஆனா நல்லா இருக்கு என்று அவன் சொன்னான். அந்த ஒரு தொடுதல் அவர்களின் மனசுகளை இணைத்தது. ஒரு நாள் அனன்யா சாரியில் தேவதை போல் நடந்து வந்தாள். அவளை பார்த்த அந்த நொடியில் அர்ஜுன் பேச முடியாமல் நின்று போனான். அனன்யா, என்ன இப்படி பார்க்குறீங்க என்று கேட்டாள். அர்ஜுன், இப்போ உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது என்று அவன் சொன்னான். அந்த நிமிஷம் காதல் உச்சத்தை தொட்டது. ஆனால் அந்த சந்தோஷம் நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. அனன்யா திடீரென விலக ஆரம்பித்தாள். அனன்யாவுக்கு ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னு தெரிய வந்தது அர்ஜுனுக்கு. மீண்டும் அதே மழை, அதே இடம். நான் உன்னை நேசிக்கலன்னு சொல்ல முடியாது, ஆனால் உன் கூட வாழவும் முடியாது. அர்ஜுன் சிரிக்க முயன்றான். ஆனால் அவன் கண்களில் கண்ணீர் மட்டுமே வந்தது. சில காதல்கள் சேர்ந்து இருக்க முடியாது, ஆனால் அது நம் மனசுக்குள் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டேதான் இருக்கும்.